நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அடுப்பு தான். அதுவும் ஆன்லைனில் கம்மி விலைக்கு வாங்கின அடுப்பு தான். இது வந்து ப்ராடக்ட் ரிவ்யூ வந்து நானாக காசு போட்டு வாங்கினது. யாரும் எனக்கு ஃப்ரீயாக கொடுக்கல, தப்பாக நினச்சிக்கிடாதீங்க. நான் காசு கொடுத்து வாங்கின பொருள், சரியா? நான் வாங்கினது எல்ஐவி ஃப்ளேம் அப்படிங்கிற ஒரு பிராண்டு. நல்லாயிருக்கு. நான் ஏப்ரல் மாதமே வாங்கிட்டேன். இவ்வளோ நாள் யூஸ் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு தான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்களும் இதை வாங்கலாம். ஆனால் இதில் ஒரே ஒரு டிஃபால்ட் என்ன அப்படின்னா, அதோட அடுப்போட காலும் நம்ம ஆன் பண்ணி ஆஃப் பண்ணோம்ல சுவிட்சு, அது மட்டும்தான் சரியில்லை. மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. நான் ஏப்ரல் 15லேருந்து இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பராக இருக்குது. நான் அந்த சுவிட்ச் மட்டும் இன்னும் வாங்கி மாற்றணும். கால் மாற்றிட்டேன், ஓகேவா? இப்போது இந்த அடுப்பு நான் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினேன், எப்போ வாங்கினேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், சரியா? ஏன் வாங்கினேன்னு. ஏற்கனவே என்கிட்ட 2 பர்னர் அடுப்பு இருந்துச்சு. அது வந்து ஃப்ளேம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. சமைக்க கொஞ்சம் லேட் ஆச்சு. இவங்க ஷிஃப்ட்லாம் போனாங்க அப்படின்னா எனக்கு சமைக்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் 3 பர்னர் அடுப்பு வாங்கணுன்னு தான் நான் நினச்சேன். கடைகளில் பார்க்கும்போது எல்லாமே 2800, 3000, 4000 அப்படி தான் இருந்துச்சு. அப்போ ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு நான் ஃப்ளிப்கார்ட்டில் ட்ரை பண்ணி பார்த்து வாங்கினது தான் இந்த அடுப்பு. இதோட விலை என்னென்னு நான் கடைசியில் சொல்கிறேன், ஓகேவா? இந்த விலைக்கு இது ஒர்த்தான்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் 3 பர்னர் தேர்ன இடத்துல அதே விலைக்கு எனக்கு 4 பர்னர் கிடச்சிது, அதனால் வாங்கினேன். அது எப்படி இருந்துச்சுன்னா, முதல்ல நம்ம பேக்கெட் ஓப்பன் பண்ண அப்புறம் இப்படி தான் இருந்துச்சு. உள்ளே ஒரு பெரிய கவருக்குள்ளே வச்சு தான் வச்சுருந்தாங்க. ஆனால் உள்ளே அந்த பர்னரு, அந்த ஸ்டாண்டு எல்லாம் ரொம்ப சேஃப்டியாக வச்சுருந்தாங்க. இது 7 mm திக்னஸ் உள்ள அந்த கிளாஸ் கண்ணாடி. அதனால் இது ரொம்ப சீக்கிரம் உடைய வாய்ப்பு இல்லை. இது பார்த்திங்கன்னா இப்படி இதோட கால் வந்து கீழே வச்சு தரையோட தரையாக இருக்கா. இது ஒன்று தான் இதோட மைனஸ் பாயிண்ட்டு. அதுக்கப்புறமா இதோட சுவிட்சும் கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட்டு. மற்றபடி சூப்பராக இருக்குது. இது நம்ம எல்லா அடுப்புக்குமே சைடில் பார்த்துப்போம்லாம், இதுக்கு வந்து பேக் சைடில் இருக்குது. ஐஎஸ்ஐ முத்திரை கூட இருக்குது. சூப்பராக இருக்குது. எதுவுமே பார்த்திங்கன்னா எல்லாமே தனித்தனியாக நாட் பண்ணி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருக்குது பார்த்திங்களா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம அடுப்பு தண்ணில் எப்படி கல் வச்சுட்டு இருந்தால் சமைச்சா நல்லா இருக்காதுல்ல. அதனால திரும்ப நான் இதுக்கு ஒன்று ஆர்டர் போட்டேன். அந்த ஸ்டாண்டு மட்டும் ஆர்டர் போட்டேன், அந்த கால் மட்டும் ஆர்டர் போட்டேன். அது மாட்டினதுக்கப்புறம் எங்கள் இதில் கரெக்டாக இருந்துச்சு. அப்படி இருந்த அடுப்பு இந்த கால் மாட்டினோன்னே நமக்கு உயரமாக இருக்கா, கரெக்டாக இருக்குது பார்த்திங்களா? அந்த மாதிரி இருந்துச்சு. இதோட விலை என்னது அப்படின்னா 2250 ரூபா. காலோட விலை 110 ரூபா. அப்போது 2360 ரூபா இந்த அடுப்போட விலை. இது நல்லா இருக்கா, இல்லை இந்த காசுக்கு இது ஒர்த்து தானா, இல்லை வேஸ்ட்டா அப்படின்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.